சினிமா வந்து ஒரு கேலிக்குரிய, அதாவது ஒரு மாதிரி பொறுக்கிகள், ஊதாரிகள், இந்த மாதிரி ஆட்களுடைய துறை அப்படிங்கிற ஒரு எண்ணம் தமிழ்நாட்டில் வந்ததுக்கு தமிழ் சினிமாக்காரர்கள் தான் காரணம். ஸ்டார்கள் இல்லாத ஒரு காலகட்டம் இருந்துச்சு. எம்ஜிஆரும் சிவாஜியும் ஸ்டார்களாக இருந்து அவர்கள் தங்களுடைய செல்வாக்கை இழந்து கொண்டிருக்கிற காரணத்தில் திட்டமிட்ட கமலஹாசனையும் ரஜினிகாந்தையும் ஒரு ஸ்டார்களாக உருவாக்கினார்கள். ட்ரெண்டிங் சிவகங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்வில் நாம் புதிய புத்தகத்தை ஒன்று அறிமுகம் செய்ய போகிறோம். சினிமாவிற்குள் சிவகங்கை அப்படிங்கிற புத்தகத்தை தோழர் குருசாமி மயில்வாகனன் எழுதியிருக்காரு. இந்த புத்தகம் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 29/12/2024 அன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த புத்தகத்தை குறித்தும் இந்த புத்தகம் எப்படி உருவானது அப்படிங்கிறதையும் குறித்து நம்ம தோழர் குருசாமி மயில்வாகனன் அவரோட கலந்து பேச போகிறோம். ஏற்கனவே தோழர் வஉசி, கப்பலோட்டிய கதை, குயிலி, இது போன்ற வரலாற்று துறை சார்ந்த முன்னணி தலைவர்கள் பற்றிய கதைகளையும் வரலாறுகளையும் தொகுத்து எழுதியிருக்காங்க. சிவகங்கை வரலாற்று மையம் என்கின்ற ஒரு வரலாற்று ஆய்வரங்கத்தையும் நடத்தி கொண்டு கொண்டிருக்கிறார். அவரோடு இன்றைக்கு சினிமாவிற்குள் சிவகங்கை என்கின்ற இந்த புத்தகத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். சினிமாவிற்குள் சிவகங்கை இந்த புத்தகத்துறை நீங்கள் எழுதுவதற்கான காரணம் என்ன? அதாவது புத்தகத்தில் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறேன், இருந்தாலும் நேயர்களுக்கு சொல்லலாம். சினிமா வந்து எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப ஒரு ஆர்வம் ஊட்டக்கூடிய ஒரு துறையாக இருந்தது. அது காரணம் எங்கள் அப்பா தான். என்னுடைய 8வது வயசுலேருந்தே நான் தினசரி சினிமா பார்க்குறவன். ஸ்ரீராம் தேட்டர்லையும், சிவகங்கை ஸ்ரீராம் தேட்டர்லையும், அமுதா தேட்டர்லையும் தினசரி படம் பார்க்குறவன் ஒருத்தர் இருந்தேன். எங்கள் அப்பா தீவிரமான சிவாஜி ரசிகர், சினிமா ரசிகர். எங்கேயாவது நாங்கள் வெளியூருக்கு போனோம்னா குடும்பத்தோடு போனால் கூட, கோயிலுக்கு போகிறதா கூட இருக்கிற திருச்செந்தூர் போகிறோம்னு வைங்களேன், மதுரையில் இறங்கி ஒரு சினிமா பார்த்து தான் திருச்செந்தூர் போவோம். அந்த மாதிரி தான் அவரோட இது இருக்கும். ஆனால் சிவாஜி ரசிகர் அதை தாண்டி அவர் வந்து இது பண்ண மாட்டார். எனக்கு வந்து எல்லா சினிமாவும் நான் தினசரி பார்க்குறதுனால சினிமா மேலே எனக்கு வந்து ஒரு ஈர்ப்பு சின்ன வயசுலேயே இருந்தது. எங்கள் அம்மாவும் சினிமா பார்க்குறதுல ரொம்ப தீவிரமான ஒரு ரசிகை அவங்க. இங்கே இருந்து அமுதா தேட்டருக்கு அப்போல்லாம் காட்டுக்குள்ளே இருக்கும் அந்த தேட்டர், டூரிங் தேட்டர், சிவகங்கை அமுதா தேட்டர். ரொம்ப பிரபலமான படங்கள்லாம் இங்கே தான் நாங்கள் பார்த்துருக்குறோம். போகிறதே காடு, திரும்ப வரும்போது காட்டுக்குள்ளே படம் விட்டு வரையில் வர்ற மாதிரி தான் இருக்கும். போகும் நாங்கள் விடாமல் 2வது ஆட்டம்லாம் கூட போய் பார்த்துருக்கோம். நான் எங்கள் அம்மாவோடலாம் போய் பார்த்துருக்கேன். இந்த சினிமா ஆர்வம்ங்கிறது எப்படியும் தொடர்ச்சியாக இருந்துச்சு. தொடர்ச்சியாக சினிமாவை பற்றி அதை கண்காணிச்சிக்கிட்டே இருக்கிறோம். வாழ்க்கையோடு அதுக்கு தொடர்பு இல்லாட்டினாலும் கூட ஒரு பொழுதுபோக்காக இல்லாமல் அதை ஒரு கவனிக்கப்படக்கூடிய ஒரு சாதனமாக வந்து நம்ம படிக்கிறோம். கொஞ்சம் பெரியவனாக ஆகையில் சினிமாங்கிறது எப்படி வந்துச்சு, எப்படி உருவாச்சுங்கிறதெல்லாம் படிக்கலை. சினிமா மீது இருந்த மதிப்பு வந்து எனக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் நவீன கால மனிதனோட கண்டுபிடிப்பு சினிமாங்கிறது. இது வந்து இப்போ கூத்து, இசை, இல்லை நாடகம், இது மாதிரி ஒரு பெரிய ஒரு பாரம்பரியம் மிக்க அந்த காலத்திலேருந்து இருக்கிற ஒரு கலை கிடையாது. அறிவியலால் கண்டுபிடிக்கப்பட்ட, உருவாக்கப்பட்ட ஒரு கலை அப்படிங்கிறதுனால அதோட வளர்ச்சி நாளுக்கு நாள் நம்மளை பிரமிப்பூட்டுக்கிட்டே வந்துருந்துச்சு. அந்த இதை அதனால் தொடர்ச்சியாக சினிமாவில் வந்து ஈடுபாடு காட்டிக்கிட்டு இருந்தோம். அதோட ஒரு விளைவு தான் இன்றைக்கி வந்து அப்படி. இப்போ குறிப்பாக உங்களுக்கு சினிமா சார்ந்து உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்தது, அதனால் இந்த புத்தகத்தை எழுதிருக்கீங்க. ஆனால் சிவகங்கைக்குள் சினிமா அல்லது சினிமாவிற்குள் சிவகங்கை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மனிதர்களை, சினிமாவுக்குள்ளே இருக்கக்கூடிய இருக்கின்ற மனிதர்களை பதிவு செய்ய வேண்டும்ங்கிற ஒரு கருத்து உங்களுக்கு, அந்த கருதுகோள் உங்களுக்கு எப்படி வந்தது? பொதுவாக பார்த்திங்கன்னா சினிமாவில் ஏவிஎம்ங்கிறது ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனம். சினிமா ஆர்வத்தில் போகிற எல்லாரும் அங்கே தான் போவாங்க. அவங்க காரைக்குடியை சேர்ந்த அவங்க தெரியும், அது நமக்கு தெரியும். அதுதான் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஏவிஎம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தேவகோட்டை ரஸ்தாவிலேருந்து ஸ்டூடியோ இருந்ததெல்லாம் தெரியும். இன்றைக்கும் கூட அந்த இடங்கள். ஆனால் ஒரு கட்டுரையில் தியோடர் பாஸ்கரன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நாராயணன் ஐயருங்கிறவர் 1934 ஒரு படம் எடுத்துருக்கிறாரு. அந்த படம் தான் தமிழகத்திலேயே தயாரிக்கப்பட்ட முதல் தமிழ் படம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதுதான் எனக்கு வந்து ஒரு பெரிய இதாகிடுச்சு. முதல் தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட முதல் தமிழ் படத்தை எடுத்தவர் ஒரு சிவகங்காரர் இருக்காருன்னு சொல்லி அவர் யாருன்னு நம்ம ஆனால் ரொம்ப காலம் கடந்துருச்சு. ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் இது தெரியுது. இங்கே யாருக்குமே அவங்களோட வேறு இங்கே இல்லை. அது பெரும் குடும்பமாக இருந்திருக்கு. அவங்க யாருமே இப்போ இல்லை. அவங்களோட உறவினர்களும் யாரும் இல்லை, கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் இதை படிச்சுட்டு நான் இதை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம், அவங்களோட வம்சாவளியில் யாராவது இருப்பாங்கன்னு தியோடர் பாஸ்கரன் சாரை தொடர்பு கொண்டு பேசும்போது, இப்போ நான் பார்த்தேன் 30 வருஷம் ஆச்சுப்பா. அவங்க பொண்ணு இங்கே சென்னையில் டாக்டராக இருந்தாங்க. அவர் பையன் வந்து உதவி ஒளிப்பதிவாளர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். நான் பார்த்து 30 வருஷம் ஆச்சு. அப்போவே அந்த பொண்ணு வயசானவர் அம்மா தான். இப்போல்லாம் அவங்க இறந்துருப்பாங்க. அந்த இருந்த கிளினிக் இருந்த இடம் கூட எனக்கு தெரியல அப்படின்ட்டு.
அப்புறம் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல. அப்போது சிவகங்கை நாராயண ஐயருங்கிறவர் 1934 முதல் தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட முதல் தமிழ் படத்தை எடுத்திருக்காருங்கல்ல. அப்போ இவ்வளோ பெரிய இதை நம்ம வந்து வெளியில் பண்ணணும், வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கல. நீங்கள் சினிமா வரலாறு சம்மந்தப்பட்ட நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாராயணன் பேர் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல லேசாக குறிப்பிடுவாங்க. அதாவது ஸ்ரீனிவாச கல்யாண ப்ரொடியூசர் அவ்வளோதான் இருக்கும். மற்றபடி அந்த இதை சொல்லுவாங்க, ஆலமாரா, காளிதாஸ், இதை தான் பேசுவாங்களே, கீசகவாதம், இதை தான் பேசுவாங்களே தவிர ஸ்ரீனிவாச கல்யாணம் தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட முதல் தமிழ் படங்கிறத யாரும் அதை பெருசாக பேசியிருக்க மாட்டாங்க. அப்புறம் இதை சொல்லணும் அப்படின்னு ஆரம்பித்தது தான். அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தோழர் தங்கமணி அவர்களோட சேர்ந்த உரையாடல் மூலமாக அவர் வந்து இதுக்காக ஒரு கூட்டம் போடணும்னு சொல்லிகிட்டே இருப்பார். நான் வந்து என்ன சொல்லேன்னா, இதை வந்து ஒரு விஷுவல் ஷோவாக நடத்தி காமிச்சா தான் அது நல்லாயிருக்கும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு. அப்புறம் ஒரு இடத்துல யோசிக்கையில் நாராயணன் ஐயருடைய டீட்டெயில் எல்லாம் முழுசாக நம்ம படிக்கும் பொழுது அவர் 1922 இந்த சினிமா சம்மந்தப்பட்ட துறையில் அவர் தன்னோட வேலையில் தொடங்கியிருக்கார். அவர் வங்கி காப்பீட்டு அதிகாரியாக வந்து பாம்பேயில் வேலை பார்த்துருக்காரு. அப்போவே வந்து சினிமாவை வெளிநாட்டு படங்களை வாங்கி, ஊம படங்களை வாங்கி இங்கே இந்தியாவுக்குள்ளே வாடகைக்கு விடுற தொழிலை செஞ்சுருக்காரு. இப்போ 1922 அவர் அந்த சினிமா தொழில் ஆரம்பித்ததுனால அப்போ இந்த புத்தகம் நான் எழுத யோசிக்கும் போது 2022, அப்போது ஒரு 100 வருஷம் ஆயிடுச்சு. 100 வருஷம் ஆயிடுச்சு, இந்த நூற்றாண்டை ஞாபகமாக வச்சு பண்ணிடும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன். ஆனால் அது எழுதி வெளியே முடிச்சு வர்றதுக்கு 2024 ஆயிடுச்சு. அப்புறம் சிவகங்கைக்குள்ளே என்ன யாராக இருக்காங்கங்கிறத நான் தேடும்போது 100 பேருக்கு இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னா 100 ஆண்டுகளில் 100 கலைஞர்கள்னு அப்படி கொண்டு வந்தோம். இல்லை, இப்போ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. கொஞ்சம் சொல்லும் பொழுது சினிமாவுக்குள் சிவகங்கைன்னு ஒரு புத்தகம் வரப்போகுது, எழுதிட்டுருக்கேன்னு நீங்கள் சொல்லும் பொழுது நான் என்ன நினச்சேன்னா, ஒரு 10 பேரில் ஒரு 20 பேர் இருப்பாங்க, அதை ஒரு தொகுப்பு நூலாக அல்லது ஒரு 100 பக்கத்துக்குள்ளே நீங்கள் கொண்டு வருவீங்க அப்படிங்கிற ஒரு பொது புத்தி எனக்கு இருந்தது. ரெண்டாவது, கண்ணதாசன், மகேந்திரன், சீமான் போன்ற தெரிந்த ஆளுமைகள் பற்றினா ஒரு தொகுப்பாக இருக்க போகிறது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் நீங்கள் நாராயண ஐயர் தொடர்ச்சி சொல்கிறீங்க. இப்போ இருக்கக்கூடிய கோபி வரைக்கும், பரிதாபங்கள் கோபி வரைக்கும் இதில் அடக்கியிருக்கீங்க. எல்லா தரப்பட்ட கலைஞர்களையும் பதிவு செஞ்சுருக்கீங்க. 10 ஆண்டுகளாக அங்கே பிரிச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு பல்கலைக்கழக நிதி நல்கையில் செய்யக்கூடிய ஒரு ஆய்வேடு போல் எனக்கு இந்த புத்தகம் தெரிகிறது. அப்போது இதற்கான மெனக்கெடல் இருக்குல்ல, இந்த தகவல்களை மெனக்கிட்டு தேடுவது, அந்த தகவல்களை சரிபார்ப்பதும் இருக்கும்ல, அதை நீங்கள் எப்படி செஞ்சீங்க? பொதுவாக நம்ம புத்தகம் வாசிக்கிறதுல ஆர்வம் உள்ளதுனால இது சம்மந்தமான புத்தகங்கள் ஏற்கனவே என்கிட்ட இருந்துச்சு. கூடுதலான புத்தகங்கள் நம்ம வெளியிலேருந்து வாங்கிக்கிட்டோம், நண்பர்கள்லாம் கொடுத்தாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சினிமாவை பற்றிய ஒரு முழுமையான ஆவணங்களோடு தொகுக்கப்பட்ட ஒரு வரலாற்று நூலுங்கிறது இதுவரை யாரும் செய்யலை. 5 முதலமைச்சரையில் வந்து தமிழ் சினிமா தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கு. ஆனால் தமிழ் சினிமா வரலாறு பற்றிய ஒரு முழுமையான ஆதாரங்களோட உள்ள ஆவணத்தொகுப்பு இன்னும் வரல. இதை இப்படி ஒரு முயற்சியை செஞ்ச ஒரே ஒருத்தர் வந்து ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் மட்டும்தான். அவர் செஞ்சுருக்கிறாரு, அவரோட புத்தகம் என்கிட்ட இருக்குது. ஆனால் அதுலேயுமே நிறைய அவர் தவறான இதுகள், அதாவது தவறுனா அவர் கொடுத்துருக்காரு, அதுபோல் சரிபார்க்கையில் முன்னுக்கு பின்னு தவறான ஆண்டுகள், தவறான இதெல்லாம் கொடுத்து சில இதுகள்லாம் இருந்துச்சு. அதை நம்ம பார்க்கையிலே வந்து தெரிஞ்சது. சில முக்கியமான படங்கள் எல்லாம் அவர் விடுபட்டு அவரை செஞ்சுருப்பார். அப்போ நம்ம சிவகங்கைன்னு அதுலேருந்து பிரித்து எடுக்கும்போது அந்த நபர்களோட பேரை வச்சு அதுக்குள்ளே தேடணும். அப்புறம் அது சம்மந்தமான ஒவ்வொரு நூல்களையும் வந்து பண்ணோம். புதுசாக ஒரு 7-8 பேரை நான் கண்டுபிடிச்சேன் சிவகங்கை அப்படின்னு சொல்லி. குறிப்பாக அதில் சொல்லணும்னா கேஎல்வி வசந்தான்னு ஒரு இப்போவே லேடி சூப்பர் ஸ்டார்னு பர்மா ராணிங்கிற படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்கிறாங்க. அந்த கேஎல்வி வசந்தாவை நீங்கள் இப்போ நெட்டில் தேடினீங்கன்னா அது வந்து குன்றத்தூர் எல் வசந்தா அப்படின்னு அது விரிவாக்கம் போட்டிருப்பாங்க. ஆனால் அவர் நம்ம மதிப்புக்குரிய வாமனன் அவர்கள் திரை இசை அலைகள்னு 5 தமிழ் சினிமாவோட இசையமைப்பாளர்களோட வரலாற்றை தொகுத்து கொடுத்த ஒரு அரிய படைப்பு அது. வாமனன் வந்து 5 வேல்யூம் எழுதியிருக்காரு. தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளர்கள் எவ்வளோ பேர் இருந்தாங்க, பாடகர்கள் பாடகிகள் எத்தனை பேர் இருந்தாங்கிறது 5 வேல்யூம் போட்டிருக்காரு. அவர்கிட்ட வந்து அவரோட புத்தகத்தில் பார்க்கல அவர் குன்றக்குடி எல் வசந்தான்னு போட்டிருந்தார். அப்போ குன்றக்குடியில் குன்னக்குடின்னா 2 குன்னக்குடி, சென்னைக்கு பக்கத்தில் குன்னக்குடிம்பாங்க. நாங்கள் முதல்ல ஆரம்பத்தில் குன்னக்குடி வச்சேன்னா அந்த குன்னக்குடியை சேர்ந்தவர் தான் நான் சின்ன பிள்ளையிலேருந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன். இங்கேருந்து போகல ரயிலில் அவருக்கு ஒரு வழிப்பறி நடந்துடும். அப்போ தான் நம்ம குன்னக்குடியை சேர்ந்தவர்னு தெரியும். அப்போ இது அந்த குன்னக்குடியான்னு தெரியாங்கன்னா அப்போ அவரோட தொடர்பு கொண்டு பேசும்போது சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி தான் அப்படின்னார். அதுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் எதாவது இருக்கா சார்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு அது இந்த குன்றக்குடி நீங்கள் சொல்கிற ஊர் தான் அப்படின்னார். அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சான். அது ஒரு சுவாரஸ்யமான கதை அந்த நூலில் விரிவாக இருக்குது. அதை சொன்னால் நேரம் அதுக்கே சரியாக போகும். இது மாதிரி புதிய ஆட்களை வந்து அதில் நம்ம சொல்லியிருக்கிறோம். பழைய ஆட்களில் சில பேரை வேறு ஊராக நினச்சிக்கிட்டு இருந்தவங்க வந்து சிவகங்கை, உதாரணத்துக்கு சரத்குமார் வந்து ரொம்ப நாளாக எல்லாருமே திருநெல்வேலி பக்கம் இல்லை,
ஆளுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவரே 2 வருஷங்களுக்கு முன்னாடி தான் தன்னோட சொந்த ஊர் வந்து காரைக்குடி பக்கத்தில் இருக்கிற ஊர் அப்படிங்கிறது அவருக்கே அப்போ தான் தெரியும். உடனே அவரை நம்ம சேர்த்துக்கிட்டோம். சில பேர் வந்து சிவகங்கை கண்ணன் ஒரு நடிகர் இருந்தார். அவர் சிவகங்காரன் தான் ரொம்ப பேர் நினச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் கிடையாது, அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர்காரன். அப்புறம் நம்ம அதை வந்து கேபி ராஜநாயகம் அவர் கன்ஃபார்ம் பண்ணார், இல்லை ஸ்ரீவில்லிபுத்தூர் வீடு இருக்குது எனக்கு தெரியும், அவர் சிவகங்காரன் தான் அப்படின்னு சொல்லி. இது மாதிரி சில பேர் சிவகங்கைக்காரன் பாஸ்கரன் டேரக்டர் பாஸ்கர் சூளம் பைரவி ரஜினிகாந்த் வச்சு பைரவி படம் எடுத்த பாஸ்கர் வந்து சிவகங்காரன் நினச்சிக்கிட்டே இருந்தான். இல்லை அவர் கல்யாணம் பண்ண தான் சிவகங்கையில், அவர் ஊர் அது விருதுநகர் பக்கத்தில் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு. இது மாதிரி சிவகங்கைக்காரல் நினச்சிக்கிட்டு இருந்தவங்க இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி சில விஷயங்கள்லாம் அதில் கிடச்சது. இதில் தடையில் இதில் இப்போ பார்க்கும் பொழுதே தோழர், உங்கள் இந்த ஒவ்வொரு மனிதரையும் நீங்கள் பதிவு செய்திருக்கீங்க. அவங்க எந்த ஊருங்கிற முதற்கொண்டு பதிவு செய்திருக்கீங்க. அதாவது குறிப்பாக மேம்போக்காக இல்லாமல் ஒவ்வொரு கிராமம் முதற்கொண்டு அவங்க பிறந்த ஊர்லேருந்து அந்த பகுதியை சேர்ந்த கலைஞர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. வேம்பத்தூர்லேருந்து ஒருத்தர் பதிவு செஞ்சுருக்கீங்க, மானாமதுரையிலேருந்து ஒருத்தர் பதிவு செஞ்சுருக்கீங்க, சிறுகுடல்பட்டியிலிருந்து, காரைக்குடியிலிருந்து, இப்படி அந்தந்த பகுதியிலிருந்து வந்த கலைஞர்களை பதிவு செய்வதால் புதுசாக வாசிக்க போகிறவங்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? ஒன்று நான் அந்த ஊருக்காரங்க எங்கள் ஊருக்காரங்கன்னு பெருமையாக தெரியாமல் இருக்கும், எங்கள் ஊருக்காரங்கன்னு சொல்லிக்கிடுவாங்க. நான் வந்து முதல்ல இதை பற்றி உங்களை பற்றி எழுதும்போது ஒரு வரையறை வச்சுக்கிட்டேன். இப்போ ஏவிஎம் ஏபி செட்டியார் பற்றி எழுதுறதா இருந்தால் இதே மாதிரி ஒரு புத்தகமே எழுதலாம். அவரை பற்றி ஏராளமான புத்தகங்கள் அவர் வந்திருக்கு. அவங்க அண்ணன் எழுதியிருக்காரு, தம்பி எழுதியிருக்கிறாரு. அப்போ அவங்களெல்லாம் சுருக்கமாக கண்ணதாசனை பற்றி எழுதுனா அவரை பற்றி ஒரு புத்தகம் எழுதலாம். இது மாதிரி ஒரு தனி புத்தகங்கள் எழுதக்கூடிய ஆளுமைகள் கிட்டத்தட்ட ஒரு 30 பேருக்கு மேலே இருக்காங்க. அதனால் அவங்கள பற்றிய தகவல்கள்லாம் சுருக்கியிருக்கிறேன். அது செய்யக்கூடாது தான், ஆனால் நம்மளோட வசதி அவ்வளோதான். அதே மாதிரி இன்னும் பல பேர் பற்றி இன்னும் விரிவாக தெரியாதவர்கள் பற்றி கூட, குறிப்பாக கீழப்பொங்குடி எம்கே முஸ்தபா அப்படிங்கிறவரை பற்றி ரொம்ப விரிவாகவே எழுதலாம். ஆனால் அதில் நான் சுருக்கமாக தான் எழுதியிருக்கிறேன். ஏன்னா பக்கங்கள் வந்து அது என்னோட கணக்குப்படி நான் நினைக்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயிலோட இவங்க 100 பேரை பற்றியுமே இன்னொரு புத்தகம் விரிவாக எழுதுனா குறைஞ்சபட்சம் அது ஒரு 2000 பக்கம். இப்போ அந்த 100 பேர் நீங்கள் பதிவு செய்திருக்கீர்கள். இது போக விடுபட்டவரும் இருப்பார்கள் தானே? சில பேர் வந்து எனக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியாமல் வந்து உறுதிப்படுத்திக்கிற முடியாமல் சில பேரை விட்டுருக்கேன். அது இந்த நூல் வந்ததுக்கு பிறகு தெரிஞ்சிருக்கு. அடுத்த பதிப்புகளில் அவங்கள நம்ம சேர்த்துக்கிடலாம். ஆமாம், சில பேர் வந்து விடுபட்டுருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கு, மற்றபடி. இப்போ சினிமா அப்படிங்கிறது ஒரு தொடக்க காலத்தில் நீங்கள் இப்போ புத்தகத்தில் சொல்கிறீங்க 1922லேருந்து 2022 வரைக்குமான காலகட்டம் இது. அப்போ தொடக்க காலத்தில் சினிமா வந்து ஒரு இறுகிய வடிவம் கொண்டதாக இருந்திருக்கும். ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாருக்கு மட்டுமே சினிமா சம்மந்தமாக தொடர்புடையதாக இருந்திருக்கும். இன்றைக்கு சினிமா வெகுசனமாக இருக்குது. இன்றைக்கி எல்லாரும் பரவலாக வரக்கூடிய ஒரு சூழலும் இன்றைக்கி வந்திருக்குது. அப்போ இந்த காலகட்டத்துக்குள்ளே நடந்த நிகழ்வுகளையும் மாற்ற போக்குகளையும் நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்களா, இல்லை வெறும் மனிதர்களை பற்றி மட்டும் நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள்? இந்த புத்தகம் வந்து அந்த ஒவ்வொரு கலைஞர்களை பற்றிய தகவல் தான். ஒரு சில பேர் அதை என்னென்ன மாதிரி அவங்க அச்சீவ்மெண்ட் சாதனையாக செஞ்சுருக்காங்கிறத பதிவு பண்ணியிருக்கேன். அதில் முக்கியமானாலே திரும்ப ஏபி செட்டியார் தான் சொல்லணும். தொழில்நுட்பங்கள் மூலமாக சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனதில் ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. அதெல்லாம் அங்கங்கே சொல்லியிருக்கு. சில பேருக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூடுதலான தகவல் சேகரிக்கலாம், பார்க்கணும். அதை எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் ஆய்வு பண்ணணும், அதுக்கெல்லாம் கொஞ்சம் பொருட்செலவு நேரம் அதெல்லாம் வேணும். நம்ம சக்திக்கு உட்பட்ட அளவுக்கு நம்ம செஞ்சுருக்கிறோம், அவ்வளோதான். அதில் இந்த தலைப்புகளே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த தலைப்புகள், அதாவது ஒவ்வொருத்தருடைய அந்த போர்ட்ஃபோலியோ அவங்கள பற்றி சொல்லும் பொழுது அவர்களுக்கு நீங்கள் ஒரு தலைப்பு கொடுக்குறீங்க. அந்த தலைப்புகளை பார்த்தீங்கன்னா ராத்திரி பூத்தது காட்டு ரோஜா அப்படின்னா இந்த தலைப்பு சொல்லப்படுகின்ற ஆளுமைக்கும் தொடர்புடையதாக இருக்குது. அது ஒரு கதையாக இருக்கும் போல இருக்குது. அது எப்படி சொல்கிறதுன்னா, எனக்கு என்னென்ன அந்த புத்தகத்தை நீங்கள் லேசாக புரட்டினீங்கன்னா இதில் யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற முடிவு இருந்தது. அதனால தான் தலைப்புகளில் அந்த நபர்களுடைய கலைஞர்களுடைய பேரை நான் வைக்கலை. தலைப்பை வந்து அவங்களோட சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒன்றை வச்சு நீங்கள் உள்ளே போய் அவங்கள படித்தா தான் அவர் யாருன்னு தெரியும். இல்லை ஒரு வேளை உங்களுக்கு ஆள் தெரியும்னா முகத்தை பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் சொன்ன அந்த விஷயமே கூட ராத்திரி பூத்தது காற்று ரோஜாங்கிறது வந்து தாயம் ஒன்றுங்கிற படத்தில் அர்ஜுன் நடித்த படம். அந்த படத்தில் வர்ற பாட்டு இளையராஜா மியூசிக்கு. அந்த பாட்டை பாடினது வந்து ஜிக்கியோட பாட்டு. அது யாருக்குமே தெரியாது. ஜிக்கி பாடுனா அந்த பாட்டுக்கு நடித்தது வந்து சில்க் ஸ்மிதா. சில்க்குக்கு ஜிக்கி பாடியிருக்காங்கங்கிற விஷயமே வெளியே தெரியாது. அது ஒரு அருமையான பாடல். அந்த நைட் எஃபெக்டில் ரொம்ப பிரமாதமாக போட்டிருப்பார். அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது, டைரக்ட் பண்ணது பீட்டர் செல்வகுமார்.
அவர் நம்ம மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் தான் 3 முகம் படத்தோட கதாசிரியர். 3 முகம் அலெக்ஸ் பாண்டியன்கிற கேரக்டர் உருவாக்குனவர் பி.டி. செல்வகுமார். அது மாதிரி நிறைய ஒருத்தருக்குள்ளே நிறைய இருக்குது. அதனால் அவங்கள நீங்கள் படித்தா யாருன்னு தெரிஞ்சால் உள்ளே போய் படித்தா தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும். தலைப்பை அப்படி வச்சுருக்கோம் ஒவ்வொருத்தருக்குமே. அப்படி இது விசிஆர்லேருந்து இன்னும் சொல்லப்போனால் அதற்கு முந்தைய வடிவத்திலிருந்து இன்றைக்கி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வரைக்கும் இருக்கக்கூடிய சினிமாவை பற்றிய வரலாறை தாங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக ஒளிப்பதிவு ஊமைப்பட காலத்துலேருந்து இன்றைக்கி டிஜிட்டல் மருதி உள்ள இதுகளை அதுக்கான ஆட்கள் நம்ம மாவட்டம் போயிருக்காங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமான நூலாக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரியான நூல்கள் சினிமாவில், அதாவது வட்டாரம் சார்ந்த கலைஞர்களை பதிவு செய்கின்ற மாதிரியான நூல்கள் இதற்கு முன்பு வந்திருக்கிறதா? இல்லை, நீங்கள் கூட அதை பதிவு பண்ணியிருக்கீங்க. எனக்கு கேள்வி இருந்தது. ஆமாம், ஐயத்தில் தான் நான் அதை கேட்குறப்ப உங்கள்கிட்ட. அது இல்லை, அது அப்படி யாரும் எழுதலை. எழுதுகிறவங்க பூரா மொத்தமாக எழுதுவாங்க. முதல்ல விரிவாகவே எழுத மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமா வரலாறுனே யாரும் எழுதலையே. தமிழ் சினிமா வரலாறுன்னு தலைப்பில் இருக்கும். ஏதோ ஒரு ஏரியா மட்டும்தான் அவங்க சொல்லி பண்ணியிருப்பாங்க. மற்றபடி டீட்டெயிலெல்லாம் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. டீட்டெயிலாக எழுதுகிற அரசாங்கம் தான் அது செலியன் சொன்ன மாதிரி அரசு தான் அதுக்கு முயற்சி எடுக்கணும். ஏன்னா அவரே அதில் ஆச்சரியப்பட்டு சொல்லியிருப்பார். நீங்கள் சொல்கிற இன்றைக்கி அதில் பொருள்ற கோடிக்கணக்கான பொருளும் நீங்கள் சொன்னீங்க ஒரு குறிப்பிட்ட ஆளுகளோட சாதனமாக இருந்த சினிமாவை எடுக்கிறவர்கள் தான் ஒரு குறிப்பிட்ட வகுப்பாராகவும் குறிப்பிட்ட வர்க்கத்தை சேர்ந்தவராக இருந்தாங்க. ஆனால் அந்த சினிமாவை பார்க்குறவர்களாம் உழைக்கக்கூடிய மக்கள் தான். எல்லா நாட்டிலையுமே அந்த சினிமாவோட பார்வையாளர்கள்லாம் சாதாரண எளிய ஜனங்களை தான் பார்க்குறாங்க. அவங்க கொடுக்குற அந்த காலம் எனக்கு தெரிஞ்சு நான் 15 வயசில் படம் பார்த்துவேன். 15 வயசுலேருந்து நான் படம் ஒரு டிக்கெட் 15 வயசுலேருந்து நான் அன்றைக்கி 150 ரூபா, அன்றைக்கி 15 வயசில் படம் பார்த்துவேன். அந்த 15 வயசுலேருந்து இன்றைக்கி 150 ரூபா வரைக்கும் அந்த எளிய மக்களுடைய காசு தான் இன்றைக்கி 100 கோடி 200 கோடி 300 கோடின்னு படத்தை தயாரிக்கிறதும் லாபம் ஈட்டுருவான நிற்கி. இப்போ இதுக்கு அவ்வளோ காசை கொடுக்குற அந்த மக்களுக்கு அந்த வரலாறு கூட ஒழுங்காக கொண்டு போய் சேர்க்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது தான். அது சினிமா துறையில் இருக்க பல பேர்ட்டுமே அந்த வருத்தம் இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு முன்னோடியாக கூட இந்த நூல் அமையலாம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதை என்னங்க இல்லை, இப்போ எனக்கு இந்த புத்தகத்தை பார்த்தோன்னே பரமசிவன் கூட சொல்லுவார், வரலாறு என்பது வட்டாரங்கள் வழியாக தொகுக்கப்பட வேண்டும்னு சொல்லுவாப்புல. எனக்கு இதை பார்த்தோன்னே எனக்கு அவர் சொன்ன ஒரு கருத்து, சினிமா என்பதற்குள்ள சிவகங்கை மக்களினுடைய வகிபாகம் என்ன அப்படிங்கிறதுனுடைய ஒரு வடிவமாக இந்த புத்தகத்தை நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து பார்வையாளனையும் படைப்பாளி ஆக்கும் விதமாக படம் எடுக்க வேண்டும்னு சர்ஜி ஐசன்ஸ்டைன் சொல்கிறார். அப்போது நீங்கள் சொன்ன போல் கொட்டைக்குள்ளே படத்தை பார்த்த பார்வையாளர்களிலிருந்து கிளம்பி போனவர்கள் தானே இன்றைக்கி ஒரு படைப்பாளியாகவும் அது இந்த ஊரை சேர்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். அந்த வகையில் சினிமாவிற்குள் சிவகங்கை அப்படிங்கிற புத்தகம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சினிமா சார்ந்த ஆர்வலர்களுக்கும் சினிமா சார்ந்து இயங்கக்கூடியவர்களுக்கும் என்ன சொல்ல போகிறது? சினிமாவுக்கான ரசிகர்கள் தமிழ் சினிமா எடுத்துக்கிட்டால் தமிழ் சினிமாவுக்கான ரசிகர் தமிழ்நாட்டில் பூரா இருக்கிறாங்க. ஆனால் தமிழ் சினிமாவை உருவாக்கணும்னு நினைக்கிறவங்க அதிலிருந்து 1-2 பேர் தான் உருவாங்க. அப்படி உருவாகிறவர்களுக்கு முதல் தடையாக இருக்கிறது அவங்க இருக்கிற இடம் தான். இப்போ இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் ஒரு செல்ஃபோனில் இன்றைக்கி படத்தை ஓடிடியில் திரையரங்குக்கு வராத ஒரு படத்தை அவங்க செல்ஃபோனில் தன்னோட வீட்டில் ஒரு பஸ்ஸு போகாத ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு நபர் பார்த்துட முடியும். ஆனால் அவர் ஒரு இயல்பாகவே ஒரு சினிமா கலைஞராக இருந்தார் என்றால் அவர் ஒரு சினிமாவை நம்ம ஒரு சினிமா எடுக்கணுங்கிற அவரோட கற்பனை அது அப்போவே நிராசையானதாக போயிடும். ஆனால் இப்போ அப்படி நிராசையாக நீங்கள் அடைய தேவையில்லை. உங்களால் படம் பண்ண முடியும், எல்லாராலையும் படம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு உற்சாகத்தை இந்த புத்தகம் கொடுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. அப்போ ஒரு இயல்பான சினிமா கலைஞராக உருவாகக்கூடியவனை இது கைதூக்கி விடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக சினிமா அப்படிங்கிறது ஒரு கேளிக்கை ஊடகமாக, ஒரு பொழுதுபோக்கு ஊடகமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய மகன்கள் கூட சினிமாவில் தான் இருக்கிறாங்க. அப்போ ஒரு பொது புத்தியிலேருந்து பார்க்கும் பொழுது சினிமாக்காரனாலே ஊதாரி அல்லது ஒரு விதமான தள்ளி வைத்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருக்கு இல்லையா, அந்த பொது புத்தியில் அதை உடைக்கணும்னா என்ன செய்யலாம்? அதுக்கு அப்படி வரணுங்கிறதா என்னோட நோக்கம். நான் முன்னுரையில் தான் எழுதியிருக்கிறேன். என்னோடய பசங்க 2 பேருமே கிளாஸில் படிக்கல ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் எடுத்த பசங்க தான். என்னோடய பசங்க 2 பேருடைய ஃப்ரெண்ட்ஸுமே இன்ஜினியர்ஸாக டாக்டர்ஸாக இருக்கிறாங்க, ஃபாரினில் இருக்கிறாங்க, வெல் செட்டில்டாக இருக்கிறாங்க. ஆனால் இப்போ 2 பேரையும் ஒரு கலைஞர்களாக உருவாக்கணுங்கிற எண்ணத்தில் தான் அவங்கள ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து தியரட்டிக்கலாக அவங்க படித்து வரணும். வெறுமனை சினிமா இன்ஸ்பிரேஷனில் போகக்கூடாங்கிறக்காண்டி தான் 2 பேருமே அப்படி படிக்க வச்சு நான் சினிமாவில் ஆர்வம் அவங்களுக்கு கொண்டாந்தேன். சின்ன பிள்ளையிலேருந்தே அவங்கள சினிமா பார்த்து வளர்த்து கொண்டு வந்தது தான் அது.
இப்போ நீங்கள் சொன்னபடி பார்த்தீங்கன்னா சினிமா வந்து ஒரு கேலிக்குரிய, அதாவது ஒரு மாதிரி பொறுக்கிகள், ஊதாரிகள், இந்த மாதிரி ஆட்களுடைய துறை அப்படிங்கிற ஒரு எண்ணம் தமிழ்நாட்டில் வந்ததுக்கு தமிழ் சினிமாக்காரர்கள் தான் காரணம். ஒரு பெரிய பங்கு இருக்குது. ஆனால் மற்ற எந்த நாடுகள்லையும் அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் தான் அது வந்து, குறிப்பாக இந்தியாவில் தான் இப்படி வந்து சினிமா வந்து ஒரு அதோட ஆற்றலையும் வலிமையும் வந்து ரொம்ப ஒரு இழிவாக, ஒரு தரமற்ற ஒன்றாக வந்து மக்கள் மதிக்கிற அளவுக்கு கொண்டாந்து நிறுத்தியிருக்கிறாங்க. நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நவீன தொழில்நுட்பத்தில் ஒருத்தர் வந்து இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை எதிர்காலத்துக்காக கற்பனை பண்ணி ஜேம்ஸ் கேமரன் வந்து அவதார் எடுக்கிறார். ஆனால் அதே நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இவன் பாகுபலி எடுக்கிறான். அவள் இதற்கு எடுக்க முடியாத வரலாறுகள் எல்லாம் அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மேல்நாடுகளில் பலவடி திரும்ப எடுக்கிறான். கிளாடியேட்டரை திரும்ப எடுக்கிறான். அப்படி பண்ணிட்டு இவன் பொன்னியின் செல்வன் எடுத்துக்கிட்டு பின்னால போகிறான் நமக்கு. இப்போ இதுதான் இந்த வணிகத்திற்குள்ள சிக்கி இருக்கிற பிரச்சனை. அதிலிருந்து என்னைக்கு சினிமா உடையுதோ அன்னைக்கு தான் வந்து சினிமா வந்து ஒரு புதிய ஒரு, அதாவது ஒரு அறிவொளியை பாய்ச்சக்கூடிய ஒரு சினிமா வந்து வரும். அப்படியான காலம் நெருங்கி வந்துக்கிட்டு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு காலம் வந்துக்கிட்டு இருக்கு. அதை தடுப்பதற்கான ஆட்களும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சண்டை ரெண்டு பேருக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. இது இப்போ மட்டும் இல்லை, அப்போவே நடந்தது தான். ஸ்டார்கள் இல்லாத ஒரு காலகட்டம் இருந்துச்சு. எம்ஜிஆரும் சிவாஜியும் ஸ்டார்களாக இருந்து அவர்கள் தங்களுடைய செல்வாக்கை இழந்து கொண்டிருக்கிற காரணத்தில் திட்டமிட்ட கமலஹாசனையும் ரஜினிகாந்தையும் ஒரு ஸ்டார்களாக உருவாக்கினார்கள். தமிழ் திரைப்பட முதலாளிகள் உருவாக்கினார்கள். அவர்கள் அவ்வாறு ஸ்டார்களாக உருவாக்கப்படவில்லை என்றால் தமிழ் சினிமாவோட போக்கே வேற மாதிரி இருக்கும். பாரதராஜா, மகேந்திரன், பாலுமேந்திரா போன்றவர்கள், தமிழ் சினிமா ருத்ரையா போன்றவர்கள் வந்து தமிழ் சினிமாவை எங்கேயோ கொண்டு போயிருப்பாங்க. அதை தடுத்து நிறுத்தணுங்கிறக்காகவே திரைப்பட முதலாளிகள் சேர்ந்து மீண்டும் 2 ஸ்டார்களை உருவாக்க வேண்டும் என்று ரஜினியும் கமலையும் வந்து ஸ்டார்களாக உருவாக்கினாங்க. இது ஒரு போக்கு. இந்த வணிகத்திலிருந்து பிடிக்கிறது, இந்த கலையை வந்து பிரித்து எடுக்கிற ஒரு போக்கு, ஒரு போராட்டம் தான். அது அந்த காலத்தில் நடந்துகிட்டு தான் இருக்குது, இப்பவும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. பார்க்கலாம் அது எப்படி போகுது அப்படின்னு. இப்போ நீங்கள் சொன்னது போல் அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் அல்லது சினிமாவை வந்து ஒரு அறிவியல்மயப்படுத்தப்பட்ட ஒரு சிந்தனைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வடிவமாக கொண்டு போகணுங்கிற இடத்துல மகேந்திரன் இருந்திருக்கிறார். அவரும் நம்ம ஊர் இளையங்குடியை சேர்ந்தவராக இருந்திருக்கிறார் என்று பார்க்கும்பொழுது அது ஒரு, நீங்கள் சொன்னது போல் நமக்குள்ள ஒரு முள்ளும் மலரும் நிகழ்வாக வெடிக்குது. இந்த சினிமாவிற்குள் சிவகங்கை புத்தகத்தை பார்வையாளர்களாக அல்லது வாசிப்பாளர்களாக வாசிக்கின்ற பொழுது அவர்களுக்குள்ளும் ஒரு சினிமா எடுக்கக்கூடிய ஒரு சிந்தனையை உருவாக்குமா? இயல்பாக ஒரு கலைஞன் வந்து உருவாக்கப்படுறாங்கிறது பாதி தான். இயல்பாக அந்த கலை உணர்வு வந்து அவனுக்கு இருக்கணும். முதல்ல அவனுக்கு வந்து பாடணுங்கிற எண்ணம் இருக்கணும். அதே நேரம் அவனுக்கு பாடக்கூடிய தொண்டையும் இருக்கணும். அப்போ தான் ஒரு சிறந்த பாடகனாக வர முடியும். பாடணுங்கிற எண்ணம் மட்டும் இருந்தால் மட்டுமே அவனால் ஒரு சிறந்த பாடகனாக வர முடியாது. ஏன்னா அதற்கேற்ற அந்த குரல் வளம் இதெல்லாம் இருக்குது. இது வந்து இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் அது பயிற்சியில் வர்றது தான். நீங்கள் நல்லா பயிற்சி எடுத்திங்கன்னா யார் வேணாலும் அதற்குரிய கலைஞர்களை பயன்படுத்தி நீங்கள் ஒரு நல்ல, இது ஒரு டீம் ஒர்க்கு, அதை வந்து அழகாக பண்ணிடலாம். நீங்கள் பாடலைன்னா இன்னொரு ஆளை பாட வச்சு, நல்லா பாடுறவங்களை பாட வச்சு பண்ணிக்கலாம். அது மாதிரியான வாய்ப்புகள் வேறு எந்த துறையிலையும் கிடையாது. சினிமா துறையில் அப்படி உண்டு. அப்படி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கலைஞர்களுக்கு கண்டிப்பாக அது வந்து பயன்படும். நாங்கள் வந்து தங்களோட துறையில் முன்னேறதுக்கு, கதை வசனம் எழுதுறதுக்கோ அல்லது நடிக்கிறதுக்கோ, பட தயாரிப்பு பண்ணுறதுக்கோ, இயக்குனர் ஆகிறதுக்கோ, இசையமைப்பாளர் ஆகிறதுக்கோ நம்மளால் முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து இந்த நூல் கொடுக்கும். இதில் ஒரு சின்ன உதாரணம் கூட நீங்கள் பார்க்கலாம். இந்த சினிமாவில் இசை தான் எனக்கு ரொம்ப முதல்ல பிடிச்ச போர்ஷன். அது குறிப்பாக எங்களோட காலம் வந்து இளையராஜாவோட என்ட்ரி. ஆரம்பத்தில் நான் இளையராஜாவோட இசைக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்தேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக இளையராஜா தன்னோட 2வது படத்தில் அடித்து இழுத்து கொண்டு போயிட்டார் என்னைய. அப்படி போகும்பொழுது இப்போ இளையராஜா ஒரு இசையமைப்பாளர் புதுசாக வந்து இப்படி பண்ணும்போது அந்த இசை சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் என்ன இருக்குதுன்னு நம்ம படத்தில் எழுத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஒளிப்பதிவு, ரீரெக்கார்டிங் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து நம்ம பார்ப்போம். பாண்டுரங்கன், எஸ்பி ராமநாதன், இப்படி சில பேர் இருப்பாங்க. இவங்களாம் யார்? இவங்களோட ரோல் என்ன? இப்போ இசையமைப்பாளருக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம், இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அதை நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். முக்கியமான ஆட்கள்லாம், மிகப்பெரிய மேதைகள்லாம் வந்து தமிழ் சினிமா ஒளிப்பதிவில் வந்து இருந்திருக்கிறாங்க. இப்போ எஸ்பி ராமநாதனை வந்து நாங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்போம். இளையராஜாவுக்கு ஏபிஎம் படம் வந்து அவர் ஏபிஎம்மில் ஒர்க் பண்ணுறாரு. அது படத்தில் வந்துக்கிட்டே இருக்கு எஸ்பி ராமநாதன் ரீரெக்கார்டிங் விஷயம். அப்போ வந்து நாங்கள் ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு படம், நீங்கள் சொன்ன மாதிரி மகேந்திரோட படங்களில் ரொம்ப முக்கியமான படம் நெஞ்சத்துக்கு இல்லாத படம். அந்த படத்தோட ஆடியோ முதல்ல நாங்கள் வெளியில் எங்களுக்கு ரெக்கார்டில் வந்து நாங்கள் கேட்கல. அந்த பருவமே பாடல் வந்து நாங்கள்லாம் பார்த்து ரொம்ப அதிர்ச்சியாகி ரொம்ப ஒரு இதாகிட்டோம். வெறும் காலடி தடத்தை வச்சுமே
ஒரு பாட்டை போட முடியும் அப்படின்னா, அப்புறம் இதில் வந்து ஒரு ஒரு ஒளிப்பதிவாளருக்கு இதில் ஒரு பங்கு இருந்திருக்கும்ல அப்படின்னு நினச்சி பார்க்குறோம். அப்போ படம் போடையில் ஒளிப்பதிவு எஸ்பி ராமனான்னு வருது. அந்த படத்தை காட்சியோடு பார்க்குறோம். பிரமாதமாக காட்சிப்படுத்தியிருப்பார் மகேந்திரன். அதில் கூட உதாரணம் சொல்லப்போனால் அதில் ஒரு சின்ன இடையில வந்து ஒரு ஹார்மோனிய பிட்டு ஒன்று வரும் அந்த பாட்டில். காலையில் ஜாக்கிங் போகிற மாதிரி அந்த பாட்டு 2 பேரும் ஓடிக்கிட்டு இருப்பா ஃபுட்ஸ்டெப்பில். அப்போ இடையில ஒரு சின்ன பிட்டு ஹார்மோனி அந்த பாட்டில் வரும். படத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதில் ஒரு குழந்தை அந்த ஆவாரம்பூ காயான ஒரு காய் ரொம்ப ஏழை குழந்தையாக இருக்கும். அந்த குழந்தை அந்த அந்த குப்பை மாதிரி அதை வச்சுக்கிட்டு அது நடந்து வரும். இந்த ஹார்மோனிய பிட்டுக்கு மட்டும் அந்த குழந்தை நடந்து வர்றதை கம்பார். இப்போ இந்த உணர்வுகள் எல்லாம் வந்து மகேந்திரன் வந்து பண்ணியிருப்பார். அதை இளையராஜான்ற மிகப்பெரிய ஆட்கள்லாம் வந்து அதுக்கு ரொம்ப இது பண்ணியிருப்பாங்க. அப்போ எஸ்பி வந்தால் இவ்வளோ சிறப்பாக வந்து ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு, பிரமாதமாக பண்ணியிருக்காருன்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். அந்த படத்துக்கு தேசிய விருது கிடச்சிச்சு. அந்த ஒளிப்பதிவுக்கு வந்து தேசிய விருது வாங்கினார். இப்படி நம்மளை வந்து கூர்மைப்படுத்துறதுக்கான விஷயங்கள் நம்ம ஆளுகளுக்கு ரொம்ப பங்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இதில் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உள்ளே இருக்குது, புத்தகத்துக்குள்ளே இருக்குது. பார்க்கலாம். இப்போது ஒரு கலைஞனாகவோ அல்லது ஒரு வாசிப்பாளனாகவோ இந்த புத்தகத்தை வாசிப்பது என்பது அவர்களுக்கான சூழலை உருவாக்கி கொள்வதற்கான ஒரு நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்குது. இந்த புத்தகம் இருக்க போது இருக்கும். இப்போ நீங்கள் உங்களுடைய மகன்களை இந்த புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறீர்கள். எஸ்பி முத்துராமன் கூட கேட்டுட்டு உங்கள் 2 பேர் என் பசங்க 2 பேரையும் அதில் சேர்த்துருங்க, எதிர்கால வரவுகளாக இருக்கட்டும் அப்படின்னாரு. அதில் பெரிய பையன் வந்து அவர் ஃபிலிம் ஒர்க் பண்ணியிருக்காரு, அதனால் அவரை நான் சேர்த்துருக்கேன். என்னோட சின்ன பையனை ஃபிலிம்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் படத்தில் 2-3 காட்சிகள் நடிச்சிருக்காரு, துணை இசையமைப்பாளரெல்லாம் இருக்கிறாரு. ஆனால் அவரை நான் பதிவு பண்ணலை. அது பெரிய பையனை மட்டும் நான் வந்து பதிவு பண்ணியிருக்கிறேன். இந்த புத்தகத்துக்கான இந்த ஆவணங்களை நீங்கள் தேடி செல்லும் பொழுது களவாசிப்புன்னு நம்ம சொல்லுவோம். ஆய்வுகளில் பார்த்தோம்னா டெஸ்க் ஒர்க் அண்ட் ஃபீல்டு ஒர்க்னு சொல்லுவோம். ஃபீல்டு ஒர்க் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஃபீல்டு ஒர்க் இதுக்கு பண்ணவே முடியாது. ஏன்னா எல்லோரும் சென்னையில் இருக்கிறாங்க. சென்னையில் போய் கேட்டால் நீங்கள் சாதாரணமாகவே உதாரணத்தை சொல்ல விரும்பலை, ஏன்னா அவங்க வந்து நண்பர்கள். அவங்க நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் இப்போ நான் என்ன நினைக்கிறேன், ஒரு கலைஞரை பதிவு பண்ணும்போது என்ன நினைக்கிறேன்னா, முதல்ல அவங்க ஊர், அவங்க அப்பா அம்மா பேர், அவர் பிறந்த தேதி, அவர் எங்கே படித்தார், எப்படி அவருக்கு சினிமா ஆர்வம் வந்துச்சு, எப்படி போனார், இந்த 6 பாயிண்ட்டையும் சொல்லிட்டு தான் அவர் என்னென்ன சினிமாவில் செஞ்சாருங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறத நான் அந்த முடிவோடு தான் நான் பண்ணேன். அப்போ சில பேருக்கு இணையத்தில் புத்தகங்களில் இருக்கிற தகவல்களே போதுமானதாக இருந்துச்சு எடுத்தேன். ஆனால் இப்போ சமீபத்தில் வந்திருக்கவங்கள்ட்ட அப்படி நம்ம இணையத்திலலாம் எடுக்க முடியாது. அப்போ அது தொடர்பான ஆட்களை நம்ம போய் ஒருத்தர்கிட்ட பேசுகிறோம். ஒரு கலைஞர் இருக்கார், அவர்கிட்ட பேசி, சார் நான் அப்படி ஒரு புத்தகம் எழுதுகிறேன், நீங்கள் எப்போ பிறந்தீங்க, உங்கள் அப்பா பேர் என்ன, உங்கள் அம்மா பேர் என்ன கேட்டால் சொல்லுவார். நமக்கு சொல்ல மாட்டேன். யாரா அவன் திடீர்னு ஃபோன் பண்ணிக்கிட்டு புத்தகத்தை அப்பா அம்மா வேறு கேட்டுக்கிட்டேன், இல்லை சார் நான் வேலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவார். அப்படி சில பேருக்கு சில நண்பர்கள் மூலமாக முயற்சி பண்ணி பல தகவல்கள் என்னால் வாங்க முடிச்சு. சில பேர் ரொம்ப இம்ப்ரெசிவாகி உடனே நிறைய பேர் இது பண்ணாங்க. உதாரணத்துக்கு டிஎன் பாலுவோட பையன் இன்றைக்கி டப்பிங் அசோசியேஷனோட பிரசிடெண்ட்டாக இருக்கிற டிஎன்பி கதிரவன் உடனே அவர் எத்தனை தடவை என்ன கேட்டாலும் டக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தார். டிஎன் பாலுவோட பையன், அது மாதிரி இயக்குனர் காரைக்குடி நாராயணன், கண்ணதாசனோட அண்ணன் ஏஎல் சீனிவாசனோட மருமக ஜெயந்தி கண்ணப்பன், அவரோட கண்ணப்பன் சாரோட ஃபோட்டோவே கிடையாது, ஒரு நல்ல ஃபோட்டோவே கிடையாது, இணையத்திலே கிடையாது. அப்புறம் அவங்க நம்பர் கிடச்சி போய் கேட்டோன்னா உடனே 5-6 படம் நல்ல படங்கள் அனுப்பிச்சாங்க. அதில் ஒரு படம். இப்போ இது இப்படி ஒரு ஒத்துழைப்பு கிடச்சிச்சு. இப்படி ஒத்துழைப்பு கிடச்சதுனால அது சில இதுகளில் பல பேர்கிட்ட ஒத்துழைப்பு கிடைக்கலைங்கிற வருத்தம் எனக்கு இன்னும் இருக்குது. அவங்க பார்ப்பாங்க, என்ன நம்ம பற்றி இவ்வளோ தானே இருக்குது அப்படின்னா, அது அவ்வளோதாங்க உங்களுக்கு உள்ளது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிற வேண்டியதை வேறு என்ன செய்கிறது. இப்போது இந்த சினிமாவிற்குள் சிவகங்கை புத்தகத்தை பாட திட்டங்களுக்குள்ளே சேர்ப்பதற்கான சூழல் இருக்கா? அப்படியானது ஒரு முயற்சிகள் எடுத்தால் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக இது இல்லை, இது முதல் ஒரு முயற்சி எடுத்தால் இது முதல் புத்தகமாக இருக்கும். அநேகமாக எனக்கு தெரிஞ்சு இது பார்த்த உடனே கோயம்புத்தூர் மாவட்டம் கிளம்பணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அந்த கொங்குபெல்ட்டிலேருந்து வந்த கலைஞர்கள் நமக்கு இணையாக இருக்கிறாங்க. சேலம் இருக்குது, கோயம்புத்தூர். அவங்க நினச்சாங்கன்னா அவங்க இன்ட்ரடக்ஷனில் இதே மாதிரி புத்தகத்தை விட இதை விட பெரிய புத்தகம் கூட கொண்டு வர முடியும். அப்படி கலைஞர்கள்லாம் இருக்கிறாங்க. இது மாதிரி வந்தால் அடுத்தடுத்து ஒவ்வொரு தங்களுடைய மாவட்டங்கள் கலைஞர்களை குறித்து நூல் எழுதலாம். எல்லாம் சேர்த்தாலே ஒட்டுமொத்த தமிழ் சினிமா வர்றாரா ஒரு 1000 கண்டிப்பாக நடக்கும். நான் உறுதியாக நம்புகிறேன். மற்ற மாவட்டங்கள்லேருந்து இது மாதிரி சேகரித்து நூட்கள் வெளிவரும் நான் நம்புகிறேன். அப்படி வெளிவரும் நான் ஆசைப்படுறேன். அப்படி வெளிவந்தால் அதுதான் அந்த நூலோட வெற்றின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் முன்னாடி சொன்னது போல் இந்த சினிமா ஒரு மக்கள் பார்வையிலேருந்து பார்க்கப்படணும் அப்படிங்கிறத உங்களுடைய பதிலை நான் புரிஞ்சுக்கிறேன். கலைஞருடைய பார்வையிலேருந்து பார்க்கப்படுறத விட மக்களுடைய பார்வையிலேருந்து பார்க்கப்பட வேண்டியதாக இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ ஒரு நல்ல சினிமா அப்படிங்கிறதுக்கான இந்த புத்தகத்தினோடாகவே நான் அந்த கேள்வி உங்கள்கிட்ட வச்சுறேன். ஒரு நல்ல சினிமா என்பதை நீங்கள் எப்படி வரையறை செய்வீர்கள்? தமிழ் சினிமா தமிழ் சினிமா வச்சு முதல்ல நம்ம பேசுவோம். ஏன்னா வேறு நாடுகளில் வேறு மாதிரி சினிமா இருக்குது.
தமிழ் சினிமாவில் கோடிக்கணக்கான ரூபாயில் சம்பாதிக்கிறவங்க கலைஞர்கள் இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒன்றுக்கு 10 லட்ச ரூபா சம்பளம், ஒரு கால் ஷீட்டு 8 மணி நேரம் கால் ஷீட்டுக்கு 10 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற நடிகர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. வேற அதே நாள் ஒன்றுக்கு 250 ரூபாய்க்கு வேலை பார்க்குற கூலி உழைப்பாளியும் இருக்கிறாங்க. இதே நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. நான் அந்த கலைஞர்களுக்கு சொல்ல விரும்புகிறது தான், நீங்கள் இந்த மக்களை பற்றி படம் எடுங்க, இந்த மக்களை பற்றி பேசுங்க, அந்த மக்களை பற்றி படம் எடுங்க. அதுதான் நீங்கள் 100 கோடி 200 கோடியோ சம்பளம் வாங்குறதுக்கு அதுதான் நேர்மையாக நீங்கள் நடந்துக்கிற விஷயம். அப்படி இல்லாட்டினா வரலாற்றில் நீங்கள் தூக்கி எறியப்படுவீங்க. அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பேர் மிகப்பெரிய அளவில் கோடிக்கணக்கான ரூபாயில் அந்த காலத்திலே சம்பாதிச்சவங்கலாம் இன்னைக்கு யாருன்னு தெரியாமல் போன சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் சினிமா மக்கள் பார்வையில் சினிமாங்கிறது, மக்கள் பிரச்சனையை பேசுகிற சினிமாவை மாறும்போது மக்கள் சினிமாவை காப்பாற்றுவாங்க. நீங்கள் உங்களுடைய சொந்த வாழ்க்கைக்காக பயன்படுத்துறதுக்கு எதிராகவே மக்கள் திரளுவாங்க. அப்படி ஒரு கட்டம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைய சினிமாக்காரர்கள் தங்களுடைய முதல் இலக்காக எதை வச்சுக்கணும்னா, நாம் ஏதேனும் ஒரு மக்கள் பிரச்சனையை பற்றி பேசணும், அதற்கான கதை, அதற்கான பாடல், அதற்கான இசை அப்படின்னு நீங்கள் முன் வரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இதை நான் அப்படி தான் சொல்லியிருக்கிறேன். முடிவுரையில் அதைத்தான் நான் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி வர்ற இதறுதி உணவுட்டு அப்படி எதிர்பார்க்க முடியுமாங்கிறத விட இனிமேல் வரக்கூடிய சினிமா கலைஞர்கள் மக்களோட பிரச்சனையை பேசக்கூடிய படங்களை எடுப்பதற்கான தைரியமுடைய கலைஞர்களாக வரணும் அப்படிங்கிற கோரிக்கையோடு தான் நூலை முடிச்சிருக்கிறேன். அதுவே உங்களுக்கான பதிலாகவும் நான் உங்களுக்கு. நல்லது தோழர். சினிமா வெறுமனே நம்ம ஒரு நுகர்வாக எடுத்துக்கிறோம், ஒரு காட்சி பொருளாக நம்ம பார்க்குறோம். கன்சியூம் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதுக்குள்ளே எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கும் இந்த புத்தகம் நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இதில் கேமராமேன் இருக்கார், எடிட்டர் இருக்கார், சவுண்ட் இன்ஜினியர் இருக்கார். இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அப்போ இவங்கெல்லாம் அவ்வளோ படம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இவங்கெல்லாம் வேலை செய்கிறாங்க, இவங்களோட வேலையெல்லாம் என்ன அப்படின்னு இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு சினிமாவை உருவாக்கும் போது சினிமானா நடிப்பு மட்டுமே வச்சு பல பேர் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, அதுக்கு பின்னாடி லட்சக்கணக்கான சென்னையில் இருக்கிற லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் உழைப்புல கணக்கான குடும்பங்கள் அதை நம்பி இருக்கு. லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் கலைஞர்கள் அதெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ அவர்களெல்லாம் பிரதிநிதித்துவப்படுத்துகிற கலைகள் வரணும் அப்படிங்கிறத நோக்கங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். நீங்கள் சொல்கிறது அப்படி தான். அதே இதுக்குள்ளதோ நீங்கள் அதை சேர்த்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பொருந்து அதை நீங்கள் அப்படி பார்த்துக்கலாம். நல்லது. இப்போ சிவகங்கை, மதுரை, ராமநாதபுரம், விருதுநகர் இந்த பகுதிகளில் நாடகம் அப்படிங்கிறது ஒரு கலையாக இருக்குது, தொடக்க காலத்திலேருந்து இருக்குது. அது பிறகு சினிமா வடிவம் பெறுகிறது, அப்படியே வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் சொல்கிறது போல் பார்த்தோம்னா சினிமாக்குள்ளே மதுரைக்காரங்க, சிவகங்கைக்காரங்க, ராமநாட்டுக்காரங்க இப்படி பார்த்தோம்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போது இந்த சினிமாக்குள்ளே போவதற்கான ஒரு வழித்தடமாக நாடகங்கள் இருந்திருக்குதா? ஏன்னா இன்றைக்கும் நாடகங்கள் போடப்படுகிறது. சினிமாவுக்கு போகிறதுக்கான வழித்தடமாக நாடகத்தை சொல்லலாம், ஒரு வகையில் சொல்லலாம். ஏன்னா நீங்கள் பாப்புலரான ட்ராமா ஆர்டிஸ்டாக இருந்தீங்கன்னா உங்களை சினிமா கூப்பிட்டு போயிடுவாங்க. உங்கள் நாடகத்தை பார்க்குறதுக்கு நிறைய பேர் மக்கள் தொடர்ச்சியாக நடக்கும் இல்லையா? அப்போ பார்க்குறதுக்கு நிறைய டிக்கெட் வாங்குறாங்க, டிக்கெட் போட்ட நாடகம். அந்த நாடகத்தை பார்க்குறதுக்கு நிறைய கலைஞர்கள் வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே உடனே சினிமாக்காரர்களை அவர் கூப்பிட்டு தங்கள் சினிமாவில் நடிக்க வச்சுருவாங்க. இப்போ கொத்தமங்கலம் சீனு அப்படிங்கிற ஒரு நடிகர் அப்படி தான், அவருடைய நாடகங்கள் ரொம்ப பிரபலமானது இருந்தது, அவருடைய பாடல்கள் ரொம்ப பிரபலமாக இருந்தது. அதனாலே அவர் சினிமாவுக்கு அழைக்கப்பட்டார். அவர் யாராவது அவருக்கு ஈக்குவலான ஒரு ஸ்டாராக அப்போ அவர் இருந்திருக்கிறார். அவர் தொழில்நுட்ப மாற்றம் வரும்போது அடிபடுற கலைஞர்கள் அவர் ஒரு கலைஞராக அடிபட்டுறார். இப்போ நல்ல சினிமாத்துறையை விட்டு விலகி இருக்கிறார். இப்போ அதுக்கு நாடகம் சினிமாவுக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்திருக்கு. நாடகம் அது சினிமாவுக்கு அது சினிமாவுக்கு அது நல்லதையும் செஞ்சிருக்கு, தீமையும் செஞ்சிருக்கு. அது ஏன்னா நீங்கள் நாடகத்தோட தொடர்ச்சியாக சினிமா பார்க்குறது தப்பு. சினிமா நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே முழுக்க அது அறிவியல் சார்ந்த கலை. அது உருவாகும் போது நாடகத்தில் இருந்து அப்படி வந்த கலை அல்ல. இன்றைக்கு இருந்த தயாரிப்பாளர்கள் நாடகத்தில் இருக்கிற அந்த புகழை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது நம்ம சினிமாவுக்கு வணிக ரீதியாக பயன்படுங்கிறனால நாடக கலைஞர்களை கொண்டாந்து அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. நாடகத்திலிருந்து வந்த கலை அல்ல சினிமாங்கிறது தானாகவே உருவான ஒரு அறிவியல் ரீதியான கலை. அதுக்கு அதோட தொடர்ச்சியெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது, பார்க்கவும் கூடாது. இறுதியாக நம்ம 2 கேள்விகளோட நம்ம இந்த நிகழ்வை முடிச்சுக்குவோம். உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது, நேரம் கருதி நம்ம இந்த 2 கேள்விகளோட முடிச்சுக்குவோம். தற்சார்பு சினிமா அல்லது சுயாதீன சினிமானுலாம் இன்றைக்கி சொல்லப்படுகிறது. இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் எல்லாம் இன்றைக்கி சொல்லப்படுறாங்க. அதோட பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எல்லாருமே இயல்பாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரீல்ஸில், இன்ஸ்டால் இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாருமே வீட்டில் இருக்கக்கூடியவர்களே நடிக்கக்கூடியவர்களாக மாறுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நல்ல சினிமா எடுப்பதற்கான அந்த சூழல், என்விரான்மெண்ட் உருவாக்குவதற்கான, அந்தந்த ஊர்களில் உருவாக்குவதற்கான கட்டமைப்புகளை எப்படி உருவாக்கலாம்? இப்போ சிவகங்கை மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா சினிமா செய்வதற்கான கட்டமைப்புகளை நாம் எப்படி உருவாக்கி கொள்ளலாம்? முதல்ல நீங்கள் சினிமாவுக்கான செலவை ரொம்ப குறைக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளோ செலவை குறைக்க முடியுமோ அவ்வளோக்குள்ள செலவை குறைக்கணும் ஒரு சினிமா எடுக்கிறதுக்கு.
அந்த சினிமா எடுக்கிறதுக்கான பணத்தை ஒரு நபர்கிட்ட பணமாக இல்லாமல் கூட்டு பணமாக வந்து வச்சு நீங்கள் அந்த படத்தை எடுக்கணும். சிறந்த கலைஞர்களை வந்து படம் எடுக்கணும். படம் கொடுக்குறாருங்கிறக்காண்டி அந்த கலை திறமை இல்லாதவங்களை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய பிரச்சனையும் உங்கள் சிவகங்கை, இப்போ சிவகங்கை நீங்கள் சொன்ன உதாரணத்துக்கு சொன்னதுனால சிவகங்கை சார்ந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து படமாக்கலாம். சிவகங்கை சார்ந்த மக்கள்கிட்ட அந்த பணத்தை திரட்டலாம். சிவகங்கை மக்கள்கிட்ட நீங்கள் அதை போட்டு காமிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து நம்ம புதுசு இல்லை. உங்களுக்கு அந்த பெங்காலில் வந்து அப்படி ஒரு சினிமா வந்து முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. பெங்காலில் வந்து பால் உற்பத்தியாளர்கள் எல்லோரும் சேர்ந்து ஆளுக்கு ₹1 போட்டு ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தை திரையிட்டு ஊராக கிராமமாக திரையிட்டு இருக்கிறாங்க. க்ரௌட் ஃபண்டிங் பெங்காலில் அந்த காலத்தில் நடந்துச்சு. க்ரௌட் ஃபண்டிங்கிற சொல்லாடலாம் நம்ம இன்றைக்கி புதுசாக பயன்படுத்துகிறோம். அது ரொம்ப பழசு. அது க்ரௌட் ஃபண்டிங்கிறது ரொம்ப பழசு. அது பெங்கால சினிமாவில் அதுக்கு ரொம்ப முன்னேடியாக ரொம்ப பேர் வந்து அதை செஞ்சுருக்கிறாங்க. அது பார்க்கலாம். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு உதாரணம் தமிழ்லே ஒருத்தர் இருக்கார், ஜெயகாந்த். எழுத்தாளர் ஜெயகாந்தன் என்ன பண்ணுறாரு, அவருக்கு சினிமாவுக்கும் அவருக்கு எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் கூப்பிட்டு சிட்டிபாவை கூப்பிட்டு மியூசிக் போட வைக்கிறாரு. அவர் நிவாய கோஷை கூட்டி அந்த கேமரா வந்து பண்ண வைக்கிறாரு. இவருக்கு டைரக்ஷனாக என்னென்னு தெரியாது. ஆனால் நடிப்பு வர வைக்கிறதுனா என்னென்னு தெரியாது. கதை தான் அவர்கிட்ட இருக்குது. ஒரு படமாக எடுக்கிறாரு. படம் எடுக்கிறாரு, சென்சார் போட்டு சர்டிஃபிகேட் வாங்குறாரு, ஒரு தியேட்டரை வாடகை பிடிக்கிறாரு, ஆப்ரேட்டருக்கு மட்டும் சம்பளம் கொடுக்குறாரு, மற்றவங்களுக்குலாம் சம்பளம் கொடுத்துட்டாங்க போக சொல்லிடுறாரு. கேட்டுக்கிட்ட நின்றுக்கிறாரு, இவரே டிக்கெட் கொடுக்குறாரு. டிக்கெட் கொடுத்து உள்ளே போக சொல்லி கதவை போட்டுக்கிட்டு ஆப்ரேட்டர் கொடுத்து படம் உடச்சிடுறாரு. அப்படிலாம் படம் எடுத்தவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் வணிகம் அந்த பண்ணுறவங்க வந்து அந்த மாதிரியான முறையை வந்து அவர்கள் வந்து அதை வந்து அனுமதிக்காமல் வந்து அதை முடக்கிட்டாங்க. பண்ண முடியல. பாதை தெரியுது பாருன்னு ஒரு படம் எடுத்தாங்க. அது முழுக்க தொழிலாளர்களுடைய பணத்தை வச்சு எடுக்கப்பட்ட, தொழிலாளர்கள் சம்மந்தப்பட்ட, தொழிற்சங்கம் சம்மந்தப்பட்ட படம் தான் அது. அந்த படம் பற்றி கூட நம்ம பேசியிருக்கிறோம். அதில் அப்படியான முயற்சிகள்லாம் நிறைய நடந்துச்சு. அதெல்லாம் நிறைய நடந்துச்சு. உங்களுக்கு ரொம்ப செலவு குறைந்த சினிமாக்களை எடுத்தவர்களில் ருத்ரையாலாம் முக்கியமான ஆள். நமக்கு கேரளத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட தமிழில் படம் எடுத்த அக்ரஹாரத்தில் இருக்கிறதை எடுத்த ஜானா அபிரகம்லாம் அதில் அவங்களுக்குலாம் செலவே இல்லாமல் அந்த படம் எடுத்தாங்க. ஆனால் அந்த முயற்சியெல்லாம் வந்து முடக்கப்பட்டுருச்சு. அது இருந்துச்சு. இப்போ நீங்கள் தாராளமாக செய்யலை. இப்போ உங்களை முடக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் அப்போ என்ன இருந்தாலும் நீங்கள் படத்தை திரையிடுறதுக்கு ஒரு திரையரங்க முதலாளிகள்கிட்ட போய் தான் நிற்கணும். இப்போ தான் மக்கள் வருவாங்க. இப்போ நீங்கள் தேவையில்லை. நீங்கள் தெலுங்குலாம் எப்போ செஞ்சுட்டாங்க. அவங்களாம் படம் எடுத்து ஏன் திரையரங்குக்கு போகணும்? ஒரு கிராமத்தில் போய் ஸ்க்ரீனை கட்டி பிரச்சனை 35 mm படம் எடுத்து ஓட்டி நீ காசு விடுன்னு துண்டேந்தி வசூல் பண்ணி கொண்டுட்டு வந்துருக்கலாம். அப்படி படங்கள்லாம் நிறைய வந்து எடுத்துருக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து தியேட்டரில் போய் ரிலீஸ் பண்ணணும், மக்கள் போய் திரையரங்கு வந்து பார்க்கணுங்கிற எண்ணமே இல்லை. அந்த மாதிரி முயற்சியில் நம்ம செஞ்சோம்னா என்னப்பா நீங்கள் அதுக்கு தான் சொல்ல மக்கள் பிரச்சனை இல்லை. நீங்கள் படம் எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா சிவகங்கை சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொண்டு, சிவகங்கை சார்ந்த ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொண்டு நீங்கள் படமாக சிவகங்கை கலைஞர்களை பயன்படுத்தி சிவகங்கைக்கான சினிமாவை அதை நீங்கள் உருவாக்கி சிவகங்கையில் இருக்கிற கிராமங்கள் கொண்டே ஓட்டுங்க. அந்த மக்கள் உங்களுக்கு அள்ளி கொடுப்பாங்க, லட்சமாக அள்ளி கொடுப்பாங்க. புரியுது. அப்படி செய்கிறதுக்கான இளைஞர்கள் முன்வர வேண்டும், கலைஞர்கள் முன்வர வேண்டும். நிச்சயமாக. இப்போ உங்களோட இந்த கேள்வியினோட எனக்கு இன்னொரு கேள்வியும் வருது. இப்போது சினிமா சார்ந்த கட்டமைப்பு பற்றி நம்ம பேசும்பொழுது சிவகங்கைக்குள்ள அரசுகிட்ட இருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, அல்லது அரசுக்கு ஒரு கோரிக்கையாக நீங்கள் எந்த நிகழ்ச்சியினூடாக சொல்லணும்னா என்னவா வைப்பீங்க? அது கொஞ்சம் ஏன்னா அது பலனளிக்காத ஒரு விஷயமா இருக்குங்கிறனால அரசுக்கிட்ட கோரிக்கை வைக்கிறதுல எனக்கு ஒன்றும் இது கிடையாது. முதல்ல அவங்க உருப்படியாக செய்கிறது என்னென்னா, இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கங்களாம் முதல்ல தமிழ் சினிமா வரலாறு தொகுத்து கொடுத்தாலே போதும். இல்லைன்னா அரசு ஏதாவது ஒரு பல்கலைக்கழகம் மூலமாக இல்லை ஒரு குழு அமைச்சு அப்படி ஒரு வரலாறு தொகுக்கலாம். ஏன்னா தமிழ் சினிமாவிலிருந்து உருவானவர்கள் தான் அதோட தொடர்ச்சியாக இருக்க தான் ஆட்சியாளர்களாக இருக்கிறாங்க. அது செய்யலாம். மற்றபடி தமிழ் சினிமாவுக்கு அவங்க வந்து நிறைய விஷயங்கள் நல்லா செஞ்சுக்கிட்டு தான் இருந்துருக்குறாங்க. தமிழில் தலைப்பு வச்சா வரி விலக்கு கொடுத்தாங்க, சில வரி விதிப்புகள் எல்லாம் சலுகையெல்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இனிமேல் வந்து அரசுக்கிட்ட கோரிக்கை வைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு முதலாக பூனாவில் ஃபிலிம் இன்ஸ்டியூட் உருவானதுக்கப்புறம் 1964 சென்னையில் தான் அடையாறில் ஃபிலிம் இன்ஸ்டியூட் உருவாச்சு. அரசு நடத்துகிற ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு இந்தியாவில் 2 தான். ஒன்று பூனாவில் இருக்குது, இன்னொன்று சென்னையில் இருக்குது. முன்னாடி பம்பாயில் கூட கிடையாது. அப்போ சென்னையில் இருக்குது. அப்போவே செஞ்சாங்க. இன்றைக்கி அப்படிலாம் அதெல்லாம் வந்து ஒரு வளர்ச்சி பெற்ற இன்ஸ்டியூட்டாக இருந்தது. இன்னும் எவ்வளோ அருமையான கலைஞர்கள்லாம் அங்கேருந்து உருவாகியிருக்கலாம். அதை தொழில் ரீதியாக படிச்சுட்டு வேலைவாய்ப்புக்கு வந்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கல. கலைஞர்களாக உருவானவர்கள் பல பேர் வந்து கலைஞர்களாக உருவானார்கள். குறிப்பாக தங்கர் பச்சான் போன்றவர்கள்லாம் இன்ஸ்டியூட்லேருந்து படித்து வந்தவங்க தான்.
புனே இன்ஸ்டியூட்டில் படித்து வந்தவங்க நிறைய பேர் இருக்குது. பாலுமேந்திரா போன்ற கலைஞர்கள்லாம் இருக்கிறாங்க. தியரட்டிக்கலாக சினிமாவை படிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு சினிமா கலைஞருக்கு மிகவும் அவசியமானதாக நான் சொல்கிறேன். அப்படி இல்லாமல் நீங்கள் சினிமாவை நீங்கள் அணுகுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பரவச போக்கில் தான் நீங்கள் சினிமாவை அது ஒரு ஏன்னா நான் அது நவீன அறிவியல் கலை அது. அப்போ அதோட தியரியை நீங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் இன்னும் வந்து சிறந்த சினிமாவை வந்து நீங்கள் உருவாக்க முடியும். சினிமாவை கற்றுக்கொள்ளுங்கள், சினிமாவை படிங்க, அதிலிருந்து உங்களுடைய அந்த கலையை மேம்படுத்தி நீங்கள் வெளியில் கொண்டு வாங்கிறது சினிமா கலைஞர்களுக்கு வைக்கிற ஒரு கோரிக்கை. இந்த விஷயத்துக்கு அரசு எவ்வளோ உதவி பண்ணாலும், ஒரு சின்ன உதவி பண்ணாலும் கூட நல்ல விஷயந்தான். அரசுக்கிட்ட நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறதுனா சினிமா வரலாறை தொகுப்பதற்கான ஒரு ஆவணக்காப்பம் உருவாக்குறதுக்கான செலின்னு கூட சொல்லியிருக்கிறாரு. ஒரு ஆவணக்காப்பம் உருவாக்குறதுக்கான முயற்சிகள் எல்லாம் அரசு தானாக செய்யாது. இந்த பெப்சி போன்ற சங்கங்கள் அதுக்கு முயற்சி எடுத்து செஞ்சால் அதுக்கு ஒரு நல்ல பலன் வந்து கிடைக்கும். நிச்சயமாக தோழர், நல்லது. உங்களுடைய நேரத்தை இந்த பயனுள்ள வகையில் எங்களுக்கு கொடுத்ததுக்கு நன்றி. இதுபோல் தொடர்ந்து நம்ம சினிமா சார்ந்த விடயங்கள் உங்களிடம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பமும் எங்களுக்கு வந்திருக்கிறது. நண்பர்களே, அந்த வகையில் இந்த சினிமாவிற்குள் சிவகங்கை என்கின்ற புத்தகத்தை நீங்கள் அவசியம் வாசிக்க வேண்டும். குறிப்பாக சிவகங்கை வட்டார மக்கள் அனைவரும் கண்டிப்பாக வாசிக்க வேண்டும். அதிலும் சினிமா சார்ந்து இயங்கக்கூடிய கலைஞர்கள், ஆர்வலர்கள், கலைஞர்கள் போன்ற அத்தனை பேரும் இந்த நூல்களை கண்டிப்பாக நீங்கள் வாசிக்க வேண்டும். வாசித்து உங்கள் கருத்துக்களை எங்களுடைய வலையொலிக்கு பகிர வேண்டும் என்கின்ற விருப்பத்தையும் உங்கள் முன்னால் நான் வைக்கின்றேன். சினிமாவிற்குள் சிவகங்கை புத்தகத்தை வாங்க விரும்பக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். நன்றி.